அவர்களுக்கு கிடைப்பதற்கு அது ஏதுவாக அமையும். அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். இதெல்லாம் நீ குறுக்கியே அதை போட்டு வருவாய்த்துறை சார்பில் ஒரு கேள்வி தலைவர், நீங்க கல்வித்துறை அமைச்சர் போதுமா? வளர்ந்து வருகிற கோபிச்செட்டிப்பாளையம் நகரில் புதிதாக ஒவ்வொரு இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் தங்களுடைய வணிகத்தை செய்வதற்கு ஏதுவாக ஒரு அமைதியான இடம், மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய இடம், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் டைமண்ட்ஸ் இந்த நிறுவனம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதியதாக இன்று இது துவங்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனம் தமிழகம் முழுவதும் 33வது இடமாக இந்த இடம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 6 படை முருகனைப் போல இரண்டையும் கூட்டினா 6. ஆகவே இன்று இதை திறந்து வைத்து இவர்களோடு கலந்து பேசி மகிழ்ச்சி அடைவதில் நான் மெட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதி வளம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் இன்னும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு முனைப்பாக நின்று செயலாக்குவேன். குறிப்பாக புறவழிச்சாலை மிக விரைவிலேயே அதற்கான பணிகளை துவங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதலோடு பேசி எதிர்காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருப்பதை இதற்கு ஒரு தலைநகரமாக உருவாக்குவதற்கு முதலோடு பேசி நிதிநிலைக்கு ஏற்ப அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக வளர்ந்து வருகிற இந்த நகராட்சியில் அண்ணா மேம்பாலம் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. சென்டர் மீடியா வைக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்கள் அத்தனை பேரும் இடத்திலே சொல்லுகிற போது அங்கே செல்வதற்கு எங்களுக்கு வழியிலே சுற்றி வர வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். மிக விரைவாக முதலே எப்படி வழிகள் இருந்ததோ அந்த வழித்தடங்களை வியாபாரிகள் நலன் கருதி அவர்களுக்கு பொதுமக்கள் நலன் கருதி அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்கிறேன்? இல்லை, பொதுவாக இப்போது 4 இடத்திலே தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்காக ஆய்வுப் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மதிப்பீடுகள் கூட 19 இதுவிலே தயாரிக்கப்பட்டன. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் சொல்வதைப் போல சர்ப்ளஸ் குவார்டர் செல்கிற போது தடுப்பணைகள் இருந்தால், அதேபோல நம்முடைய மக்களுக்கு குடிநீரை ஹெட்வொர்க்ஸ் என்று சொல்வார்கள், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த குடிநீர் தெளிவான நீராக அவர்களுக்கு கிடைப்பதற்கு அது ஏதுவாக அமையும். அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். இதெல்லாம் நீ குறுக்கியே அதை போட்டு வருவாய்த்துறை சார்பில் ஒரு கேள்வி தலைவர், நீங்க கல்வித்துறை அமைச்சர்
ஆடியோ வந்தா போதுமா? வளர்ந்து வருகிற கோபிச்செட்டிப்பாளையம் நகரில் புதிதாக ஒவ்வொரு இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் தங்களுடைய வணிகத்தை செய்வதற்கு ஏதுவாக ஒரு அமைதியான இடம், மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய இடம், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் டைமண்ட்ஸ் இந்த நிறுவனம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக இன்று இது துவங்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனம் தமிழகம் முழுவதும் 33வது இடமாக இந்த இடம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 6 படை முருகனைப் போல இரண்டையும் கூட்டினால் 6. ஆகவே இன்று இதை திறந்து வைத்து இவர்களோடு கலந்து பேசி மகிழ்ச்சி அடைவது நான் மெற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதி வளம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் இன்னும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு முனைப்பாக நின்று செயலாக்குவேன். குறிப்பாக புறவழிச்சாலை மிக விரைவிலேயே அதற்கான பணிகளை துவங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதலோடு பேசி எதிர்காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருப்பதை இதற்கு ஒரு தலைநகரமாக உருவாக்குவதற்கு முதலோடு பேசி நிதிநிலைக்கேற்ப அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக வளர்ந்து வருகிற இந்த நகராட்சியில் அண்ணா மேம்பாலம் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. சென்டர் மீடியா வைக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்கள் அத்தனை பேரும் இடத்திலே சொல்லுகிற போது அங்கே செல்வதற்கு எங்களுக்கு வழியிலே சுற்றி வர வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். மிக விரைவாக முதலே எப்படி வழிகள் இருந்ததோ அந்த வழித்தடங்களை வியாபாரிகள் நலன் கருதி அவர்களுக்கு பொதுமக்கள் நலன் கருதி அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்குறீங்க? இல்லை, பொதுவாக இப்போது 4 இடத்திலே தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்காக ஆய்வுப் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மதிப்பீடுகள் கூட 19 விரிவுகளில் தயாரிக்கப்பட்டன. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் சொல்வதைப் போல சர்ப்ளஸ் குவார்டர் செல்கிற போது தடுப்பணைகள் இருந்தால் அதேபோல நம்முடைய மக்களுக்கு குடிநீரை ஹெட்டோர்ஸ் என்று சொல்வார்கள், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த குடிநீர் தெளிவான நீராக அவர்களுக்கு கிடைப்பதற்கு அது ஏதுவாக அமையும். அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். இதெல்லாம் நீ குறுக்கே அதை போட்டு வருவாய்த்துறை சார்பில் ஒரு கேள்வி. தலைவர், நீங்க கல்வித்துறை அமைச்சர். ஆடியோ வந்தா போதுமா? வளர்ந்து வருகிற கோபிச்செட்டிப்பாளையம் நகரில் புதிதாக ஒவ்வொரு இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் தங்களுடைய வணிகத்தை செய்வதற்கு ஏதுவாக ஒரு அமைதியான இடம்,
மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய இடம், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் டைமண்ட்ஸ் இந்த நிறுவனம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதியதாக இன்று இது துவங்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனம் தமிழகம் முழுவதும் 33வது இடமாக இந்த இடம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 6 படை முருகனைப் போல இரண்டையும் கூட்டினா 6. ஆகவே இன்று இதை திறந்து வைத்து இவர்களோடு கலந்து பேசி மகிழ்ச்சி அடைவது நான் மெட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த தொகுதி வளம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் இன்னும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு முனைப்பாக நின்று செயலாக்குவேன். குறிப்பாக புறவழிச்சாலை மிக விரைவிலேயே அதற்கான பணிகளை துவங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதலோடு பேசி எதிர்காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருப்பதை இதற்கு ஒரு தலைநகரமாக உருவாக்குவதற்கு முதலோடு பேசி நிதிநிலைக்கு ஏற்ப அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக வளர்ந்து வருகிற இந்த நகராட்சியில் அண்ணா மேம்பாலம் என்ற ஒரு பாலம் இருக்கிறது. சென்டர் மீடியா வைக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்கள் அத்தனை பேரும் இடத்திலே சொல்லுகிற போது அங்கே செல்வதற்கு எங்களுக்கு வழியிலே சுற்றி வர வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். மிக விரைவாக முதலே எப்படி வழிகள் இருந்ததோ அந்த வழித்தடங்களை வியாபாரிகள் நலன் கருதி அவர்களுக்கு பொதுமக்கள் நலன் கருதி அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்கிறீங்க? இல்லை, பொதுவாக இப்போது 4 இடத்திலே தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்காக ஆய்வுப் பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மதிப்பீடுக்கு கூட 19 விரிவுரை தயாரிக்கப்பட்டன. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் சொல்வதைப் போல சர்ப்ளஸ் குவார்டர் செல்கிற போது தடுப்பணைகள் இருந்தால், அதேபோல நம்முடைய மக்களுக்கு குடிநீரை ஹெட்வொர்க்ஸ் என்று சொல்வார்கள், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த குடிநீர் தெளிவான நீராக அவர்களுக்கு கிடைப்பதற்கு அது ஏதுவாக அமையும். அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கவர்னர் மாளிகையில் இதெல்லாம் நீ குறுக்கியே அதை போட்டு வருவாய்த்துறை சார்பில் ஒரு கேள்வி. தலைவர், நீங்க கல்வித்துறை அமைச்சர் இங்கிலீஷ் லோகோ கொடு.